அவர் தந்ததை நான் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்ல கூடாது. அவர் தந்ததை நான் பத்திரப்படுத்தியே ஆகணும். அவரிடத்தில் விசாரிக்க வேண்டியதை தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான், வெற்றியோடு திரும்பி வந்தான். படிப்புக்கு நிறைய கேட்டு பார்த்தேன் பாஸ்டர், எந்த படிப்புமே உருப்படாத படிப்பு மாதிரி தெரியுது. ஆண்டவர்கிட்ட கேட்டியா? பல வேலையை செஞ்சு பார்த்தேன் பாஸ்டர், பல பிசினஸ் பண்ணி பார்த்தேன், பல பொண்ணு பார்த்துக்கிட்டேன், பல மாப்பிள்ளைய பார்த்துட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டியா? அவர் நமக்கு சரியான பாதை நடத்துவார். அநேகர் நம்மை அலக்களிப்பார்கள், கர்த்தர் நம்மை அலங்கரிப்பார். ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள், அவரிடத்தில் விசாரிங்க. சவுல் அஞ்ஞனம் பார்க்கறதுல விசாரித்தான், செத்து போனான். நானும் நீங்களும் செத்து போகாமல் இருக்க வேண்டும். நானும் நீங்களும் வர வர வீழ்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அதற்கு ரெண்டே காரியம். give first preference to God. தேவனுக்கு முதலிடத்தை கொடுங்க. பரிசுத்தம் உள்ள இடத்துல அவர் வாசமா இருப்பார். நீங்க இருக்கிற பரிசுத்தமா இருக்கிறதா? நீங்கள் பரிசுத்தரா இருக்கிறீர்களா? ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்க போகிறேன். இதோ சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். பரிசுத்தம் இல்லாதவனை கர்த்தர் சேர்த்து கொள்ளவே மாட்டார். பரிசுத்தம் இல்லாத நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப எப்படி பரலோகத்தின் தேவன் உங்க பக்கத்தில் இருப்பார்? அதனால தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு சேலஞ்ச். நான் இருக்கிற இடம், நான் தங்கி இருக்கிற ஹாஸ்டல், நான் வேலை பார்க்குற இடம், என் வீடு, என் குடும்பம், என் அறை, என் போன், என் புஸ்தகம், என் கண், என் சரீரம், என் அவயவங்கள் பரிசுத்தமா இருக்கிறதா? அப்பதான் கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் கூட இல்லைன்னா வர வர வளர முடியாது. கர்த்தர் சவுலை விட்டு தூரமாய் போனார், அவனுக்குள் அசுத்தாவி வந்தது. ஒன்னு சொல்லுவேன், கர்த்தர் உங்களை விட்டு தூரம் போனால் கெட்ட வார்த்தை பேசும் அசுத்தாவி உங்களுக்குள்ள வரும். கர்த்தர் உங்களை விட்டு தூரம் போனா விபச்சாரத்தின் ஆவி உங்களுக்குள்ள வரும். ஒரே ஒரு காரியத்தை ஆவியை ஞாபகப்படுத்துகிறார். சிம்சோன் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேரை கேட்டாலே சும்மா நடுங்குவாங்க எல்லாரும். சிம்சோன் வர்றான்னு சொன்னாலே அந்த ஊரே பயப்படும். ஆனா கர்த்தருடைய ஆவி சிம்சோனை விட்டு வெளியே போயிற்று. அவன் அலங்கோலப்படுத்தப்பட்டான். எனக்கு ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அவனை பார்த்து நடுங்கி கை கட்டி நின்னவன், ஐயோ உகாரையா மாவரையா அப்படின்னு அவனை கிண்டல் பண்றாயா. உங்களை பார்த்து மதிப்போடும் மரியாதையோடும் கை கட்டி நின்னவன் உங்களையே வேலை வாங்குறான்னு சொன்னா நீங்க வர வர, உங்களை பார்த்து நடுங்கி சார் வணக்கம்னு சொன்ன ஆளு உங்களையே கையெடுத்து பேசுறானா நீங்க வர வர பலவீனப்பட்டு போகிறீர்கள். சிம்சோன் தேவாவியானவர் அவனை விட்டு எடுபட்டு போனார். சிம்சோனை மாவரைக்க வைத்தார்கள். அவனுடைய அபிஷேகத்தை அவன் தொலைத்தான். அவன் கொலை செய்யப்பட்டான். கொலை